Hi friends, welcome to Software and Web Technology. நான் உங்க சத்யம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பைத்தன் Tkinter frameworkல லேபிள் அப்படிங்கிற widget வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நான் போஸ்ட் பண்ண போகிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நான் Tkinter பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு ஃப்ரம் Tkinter import star நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ Tkinter ஒரு பேக்கேஜ், அந்த பேக்கேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிளாஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த கிளாஸ் எல்லாமே என்ன பண்ணுறோம்னா அந்த ஸ்டார் போட்டு நான் அக்சஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதான் இதுக்கு மீனிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா TK அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா விண்டோ சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ விண்டோ ஈக்குவல் TKங்கிற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ TK அப்படிங்கிறது என்னன்னா அந்த Tkinter விண்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோ டாட் மெயின் லூப் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ விண்டோ டாட் மெயின் லூப். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விண்டோ கிரியேட் ஆகும். ஸோ அந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேபிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த விண்டோக்கான ஹைட் அண்ட் விட்த் நான் செட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து விண்டோ டாட் ஜாமெண்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். விண்டோ டாட் ஜாமெண்ட்ரிங் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹைட் அண்ட் வெயிட் நம்ம செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைட் வந்து ஒரு 500 அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வித் வந்து 500 நான் கொடுத்துக்கிறேன். 500 into 500. நெக்ஸ்ட் நம்ம டைட்டில் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விண்டோ டாட் டைட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ விண்டோ டாட் டைட்டில் டபுள் கோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் லேபிள் நான் கொடுத்துக்கிறேன். லேபிள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ரன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஷிஃப்ட் ப்ளஸ் F10 பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த விண்டோ வந்து ரன் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேபிள் சொல்லிட்டு டைட்டில் வந்துருக்கு. அண்ட் தென் நம்ம கொடுத்த ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த Tkinter விண்டோ வந்து ஓப்பன் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த விண்டோவில் நம்ம லேபிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா லேபிளுக்கு தனியாக ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ LABன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஈக்குவல் லேபிள். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த விண்டோவை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இந்த விண்டோங்கிற ஆப்ஜெக்டை இந்த லேபிளுக்குள்ளார நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த லேபிள் வந்து நம்மளுக்கு எங்கே வரணும் அப்படின்னா அந்த விண்டோக்குள்ளார தான் வரணும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த விண்டோங்கிற ஆப்ஜெக்டை இதில் பாஸ் பண்ணிக்கிறேன். அது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. நம்மளுக்கு அந்த லேபிளில் என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் அந்த டெக்ஸ்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் ஈக்குவல் டபுள் கோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் டு Tkinter நான் போட்டுக்கிறேன் ஓகேங்களா. வெல்கம் டு Tkinter. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரன் பண்ணிக்கலாம். சரி, இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பேக் பண்ணணும் ஓகேங்களா. நம்ம அதை பேக் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இந்த விண்டோவில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா லேபிள் டாட் பேக்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஓகேங்களா. ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கால் பண்ணோன்னு நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த விண்டோவில் இந்த லேபிள் வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா. ஜஸ்ட் நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் டு Tkinter சொல்லிட்டு நம்மளுக்கு லேபிள் வந்து ஆட் ஆயிடுச்சு. நம்ம எப்பயுமே ஒரு லேபிள் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த லேபிளை பேக்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த விண்டோவில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இல்லைன்னா டிஸ்பிளே ஆகாது ஓகேங்களா. ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டெக்ஸ்ட் கலர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு ஃபாண்ட் நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபாண்ட்டுங்கிற கிளாஸ் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரம் Tkinter டாட் ஃபாண்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இம்போர்ட் ஃபாண்ட் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இம்போர்ட் ஃபாண்ட். ஸோ நீங்கள் இதை வந்து இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபாண்ட்டுங்கிற அந்த ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஃபாண்ட்டுக்காக நான் வந்து ஒரு வேரியபிள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து மை ஃபாண்ட் நான் கொடுத்துக்கிறேன். மை ஃபாண்ட் ஈக்குவல் ஃபாண்ட். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் சைஸு இனிமேல் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா டைம்ஸ் நியூ ரோமன் சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் நான் ஃபேமிலி போட்டுக்கிறேன். இந்த ஃபேமிலிங்கிற ப்ராப்பர்ட்டியில் என்ன பண்ணுறேன்னா நான் டைம்ஸ் நியூ ரோமன் நம்ம ஃபுல்லாக டைப் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் இந்த Tkinterல டைம்ஸ்னு டைப் பண்ணால் ஓகே போதும் ஓகேங்களா. ஜஸ்ட் என்ன பண்ணால் டைம்ஸ் நான் டைப் பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் வந்து சைஸ் நம்ம கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட்டுக்கான சைஸு நான் வந்து ஒரு 20 கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. சைஸுங்கிற ப்ராப்பர்ட்டியில் வந்து 20 வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த டைட்டில் வந்து நம்மளுக்கு வந்து போல்டாக டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் வெயிட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ வெயிட் ஈக்குவல் டபுள் கோட்ஸில் நான் வந்து போல்டு நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. போல்டுன்னு நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நான் வந்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். சரி, இந்த டிஸ்பிளே ஆகலை.
ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மை ஃபாண்ட் வந்து லேபிள் நம்ம ஆட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நான் அதை ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்புறமா கமா போட்டுட்டு நான் ஃபாண்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மை ஃபாண்டுங்கிற வேரியபிளில் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த லேபிளுக்கு வந்து ஃபாண்டுவே ஆட் ஆகும் ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து மை ஃபாண்ட் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஃபாண்டுங்கிற கிளாஸ் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் மை ஃபாண்டுங்கிற வேரியபிளில் நான் ஃபாண்டுக்குள்ளார நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஃபேமிலி சைஸ் வெயிட்னு சொல்லிட்டு இந்த 3 ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எந்த லேபிளில் இந்த ஃபாண்டு அப்ளை ஆகணுமோ ஜஸ்ட் இந்த வேரியபிளை கொண்டு போயிட்டு நம்ம ஃபாண்டு ப்ராப்பர்ட்டியில் மை ஃபாண்ட் அப்படிங்கிற வேரியபிளில் பாஸ் பண்ணால் போதும், நம்மளுக்கு அந்த லேபிளுக்கு வந்து அந்த ஃபாண்டு வந்து அப்ளை ஆகிடும் ஓகேங்களா. ஜஸ்ட் நான் ரன் பண்ணிக்கிறேன் இப்போ. ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வெல்கம் டு Tkinter சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டைம்ஸ் நியூ ரோமல்ல வித் போல்டோட நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு ஓகேங்களா. டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போல்டாக டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லேபிளுக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் ஃபோர்கிரவுண்ட் கலர் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் விண்டோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபாண்ட் இந்த லேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக்ரவுண்ட் ஃபோர்கிரவுண்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா PG ஈக்குவல் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பிஜினா பேக்ரவுண்ட் கலர். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கலர் வேல்யூ நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா as 0A 3D62. ஸோ இந்த வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன் பேக்ரவுண்டுக்கு. நெக்ஸ்ட்டு ஒயிட் ஃபோர்கிரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒயிட் கலர் டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா கமா கொடுத்துட்டு FG நான் கொடுத்துக்கிறேன். ஃபோர்கிரவுண்ட் கலர் ஈக்குவல் டபுள் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஒயிட். ஸோ நான் இப்போ ரன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் Shift + F பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த லேபிளுக்கு பேக்ரவுண்ட் வந்து அப்ளை ஆயிருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்கிரவுண்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒயிட் கலர் டிஸ்பிளே ஆகுது ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பேடிங் எக்ஸ் பேடிங் ஒய்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நம்மளுக்கு இந்த லேபிள் வந்து எவ்வளோ வித் வேணும் எவ்வளோ ஹைட் வேணும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பேட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு ஓகேங்களா. ஸோ பேட் எக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹரிசாண்டலாக வந்து அந்த வித் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா கமா கொடுத்துட்டு பேட் எக்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நம்ம இந்த வேல்யூ மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 40 சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதனால் பேட் ஒய் ஈக்குவல் நான் ஒரு 20 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த லேபிளோட ஹைட்டு அண்ட் தென் வித் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும் ஓகேங்களா. அதோட வித் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 40 கொடுத்துட்டோம். ஸோ அதனால் அந்த 40க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் வந்துருக்கும். அண்ட் தென் ஹைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 20 கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 இருக்குது. நம்மளுக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் ஹைட் அண்ட் வித் வேணும் அப்படின்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிலீஃப் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஜஸ்ட் நான் வந்து ஃபஸ்ட் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லேபிளுக்கு இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த டிசைனுமே இருக்காது ஓகேங்களா. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ரிலீஃப் கொடுக்குறேன். ரிலீஃப் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ளாட்டாகிற இந்த லேபிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பட்டன் மாதிரி கிரியேட் ஆகும் ஓகேங்களா. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ரிலீஃப் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நான் போட்டுக்கிறேன். ரிலீஃப் ஈக்குவல் டபுள் கோட்ஸில் ரெய்ஸ்டுன்னு டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ரெய்ஸ்டு. இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா அந்த லேபிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பார்டரில் பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு டிசைன் மாதிரி வந்துருக்கும் ஓகேங்களா. ஒரு பட்டன் மாதிரி கிரியேட்டாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஃப்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் ரிலீஃப் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த லேபிள் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம ரெய்ஸ்ட் நம்ம கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து ஒரு பட்டன் மாதிரி வந்து கிரியேட்டாக இருக்கும் ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீசைசபிள்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரீசைசபிள் என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கோடிங்கில் ஹைட் அண்ட் வித் பார்த்தீங்கன்னா 500 × 500 நான் கொடுத்துருவோம் ஓகேங்களா. அப்போ நான் ரன் பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகிற விண்டோவை ஜஸ்ட் நம்ம ரீசைஸ் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா நம்ம வெர்டிக்கலாக ரீசைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக ரீசைஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இந்தமாதிரி நம்மளுக்கு ரீசைஸ் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம ரீசைசபிள் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரீசைசபிள் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஹைட் அண்ட் வித் நம்ம ஃபால்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த விண்டோ ரீசைஸ் ஆகாது ஓகேங்களா. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா விண்டோ நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த விண்டோங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு டாட் என்ன பண்ணுறேன்னா அந்த ரீசைசபிள் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ரீசைசபிள். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா ஹைட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹைட் டபுள் கோட்ஸில் ஃபால்ஸ். அதை நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வித் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ வித் டபுள் கோட்ஸில் ஃபால்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த விண்டோ ரீசைஸ் ஆகாது. நம்ம கொடுத்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அப்படியே இருக்கும் ஓகேங்களா. ஜஸ்ட் நான் ரன் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ இந்த விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரீசைஸ் பண்ணுறதுக்காக அந்த கார்னரை கொண்டு போகிறேன் ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து அந்த ஐக்கான் வராது, நம்மளுக்கு வந்து அந்த ஏரோ மார்க்மெண்ட் ஒரு சிம்பிள் வரும். அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகாது ஓகேங்களா. ஏன்னா நம்ம ஹைட் அண்ட் விட்த் பார்த்தீங்க அப்படின்னா ரீசைசபிள் ஃபால்ஸ் கொடுத்ததுனால நம்மளால இந்த விண்டோவை ரீசைஸ் பண்ண முடியாது ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இட்டாலிக் ஷேப்பில் வரணும் ஓகேங்களா. ஸோ இட்டாலிக்னா என்னன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து கொஞ்சம் சாஞ்ச மாதிரி வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்லாண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாண்டுக்குள்ளாரியே இந்த போல்டுக்கு அப்புறமா ஸ்லாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸ்லாண்ட் ஈக்குவல் டபுள் கோட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இட்டாலிக் டைப் பண்ணிக்கிறேன், இட்டாலிக். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நமக்கு அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இட்டாலிக் ஷேப்பில் வந்துருக்கும் ஓகேங்களா. அந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ரைட் சைடு வந்து கொஞ்சம் பெண்டாகவே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இட்டாலிக்னு சொல்லுவாங்க. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் கீழே அண்டர்லைன் வரணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஸோ இந்த இட்டாலிக்கு அப்புறமா நான் ஜஸ்ட் கமா போட்டுட்டு நான் அண்டர்லைன் ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்டர்லைன் ஈக்குவல் நம்ம இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வேல்யூ வந்து 0 and 1s தான் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. அதாவது நம்ம 1 கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அண்டர்லைன் டிஸ்பிளே ஆகும், 0 கொடுத்தோம் அப்படின்னா அண்டர்லைன் டிஸ்பிளே ஆகாது ஓகேங்களா. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நமக்கு அண்டர்லைன் வேணும். ஸோ அதுக்காக நான் வந்து 1 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னாச்சுன்னா அந்த லேபிள் கீழே பாருங்கள் நம்மளுக்கு வந்து அண்டர்லைன் வந்து டிஸ்பிளே இருக்கு ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த அண்டர்லைன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. அந்த நெக்ஸ்ட் வந்து ஓவர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஓவர் ஸ்ட்ரைக்னா என்னன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு லைன் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் வந்து ஓவர் ஸ்ட்ரைக் அப்படிம்பாங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓவர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நான் கால் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு கம்மா ஓவர் ஸ்ட்ரைக் ஈக்குவல். இப்போ என்ன பண்ணால் இதுக்கு நம்ம சேம் அதே வேல்யூ தான் கொடுக்க போகிறோம், 1 or 0. ஸோ 0னா நம்மளுக்கு வந்து அந்த ஓவர் ஸ்ட்ரைக் வராது, 1 அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஓவர் ஸ்ட்ரைக் வரும் ஓகேங்களா. ஜஸ்ட் நான் 1 கொடுத்து ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லைன் டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ஓவர் ஸ்ட்ரைக்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு லேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த கோடை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த லேபிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரே வேரியபிள் நேம் வச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா லேபிள் 1 சொல்லிட்டு இந்த வேரியபிள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரே வேரியபிள் நேம் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரன் ஆகாது, எரர் காமிக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வேரியபிளோட நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்மளுக்கு இந்த லேபிளுக்கும் அப்ளை ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டியில் அந்த மை ஃபாண்ட் அப்படிங்கிற வேரியபிள் நம்ம இதில் பாஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஏன்னா இந்த ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி அதாவது டைம்ஸ் நியூ ரோமன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சைஸு போல்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மை ஃபாண்ட் அப்படிங்கிற வேரியபிள் இருக்குது. ஸோ இந்த ஃபாண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து வேற ஒரு லேபிளுக்கு அப்ளை ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த வேரியபிளை கொண்டு போயிட்டு எந்த லேபிள் அப்ளை ஆகணுமோ அந்த லேபிளுக்கு ஃபாண்ட் ஈக்குவல் மை ஃபாண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்மளுக்கு இந்த லேபிளுக்கு வந்து அப்ளை ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இப்போ நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னாச்சு அப்படின்னா அந்த லேபிளுக்குள்ளேயே நம்மளுக்கு இந்த லேபிள் வந்து கிரியேட் ஆகிருக்கும் ஓகேங்களா. சப்போஸ் நம்மளால டெக்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு நம்ம டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேபிள் எல்லாமே நம்ம அலைன்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிரிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அண்ட் தென் ஸ்டிக்கி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்கமிங் வீடியோஸில் 1 by 1 டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேபிளுக்குள்ள ஸ்டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த செகண்ட் லேபிளுக்கும் வந்து அப்ளை ஆகும் ஓகேங்களா. இல்லை எனக்கு செகண்ட் லேபிளுக்கு வந்து செப்பரேட்டாக ஸ்டைல் வேணும் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மை ஃபாண்ட் அப்படிங்கிற வேரியபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஜஸ்ட் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இந்த லேபிள் கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இட்டாலிக் அண்டர்லைன் ஓவர் ஸ்ட்ரைக் இந்த 3 ப்ராப்பர்ட்டியும் வேணாம். ஜஸ்ட் நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரிமூவ் பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சைஸ் வந்து ஒரு 25 வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அதனால் 20லேருந்து 25 நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் கலர் வந்து நம்மளுக்கு ஒயிட் கலருக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து எல்லோ கலர் வரணும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், எல்லோ டைப் பண்ணிக்கிறேன், எல்லோ கலர். நெக்ஸ்ட்டு இந்த ஃபாண்ட் மை ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 வேரியபிளும் ஒரே நேமில் இருக்குது. நான் வந்து வேறு நேமில் வச்சுக்கிறேன். மை ஃபாண்ட் 1 நான் கொடுத்துக்கிறேன். சேம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாண்டில் மை ஃபாண்டுக்கு பதிலாக நான் வந்து மை ஃபாண்ட் 1 நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னாச்சு அப்படின்னா டெக்ஸ்டோட கலர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு ஓகேங்களா. டெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லோ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் தென் ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25க்கு நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு லேபிளுக்கும் நம்ம செப்பரேட் ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா Tkinter பேக்கேஜில் ஒரு விண்டோ கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த விண்டோவில் லேபிள் வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஒவ்வொரு லேபிளுக்கும் வந்து செப்பரேட்டாக ஸ்டைல்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறோம்னு சொல்லி பார்த்துட்டோம் ஓகேங்களா.
அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா Tkinter பேக்கேஜில் லேபிள் அப்படிங்கிற widget வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ண சொல்லி பார்த்துட்டோம் ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண போகிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.